கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இரண்டாவது நாளாக கடும் பனிமூட்டம் நிலவியதுடன் சாரல் மழை பெய்தது. இதனால் கொடைக்கானல் பழனி மலைப்பாதை மற்றும் வத்தலகுண்டு பிரதான சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஊர்ந்து சென்றன. கடும் பனிமூட்டம் மற்றும் சாரல் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பெலிகுண்டு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு 4500 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக குறைந்துள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு குறைவு மற்றும் கர்நாடக அணையிலிருந்து நீர்த்திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாலும் காவிரி ஆற்றின் நீர்வரத்து குறைந்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி அதன் முழு கொள்ளளவான 24 அடியை எட்டியதால் சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் குடியிருப்புகளை ஏரி நீர் சூழ்ந்துள்ளது. அம்பேத்கர் நகர் ஏரிக்கரையை ஒட்டிய குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் வீடுகளை பூட்டிவிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் அப்பகுதி மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். ஏரி நீர் திறந்துவிடப்பட்டால் தண்ணீர் தேங்காது என்றும் உடனடியாக ஏரி நீரை படிப்படியாக வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே போயிடுச்சு. பெட்டு கிட்டு எல்லாமே தண்ணி ஏறி போயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி எங்களுக்கு 15 வருஷம் முன்னாடி ஒரு வாட்டி 2015 வந்தது. ஆனால் இவ்வளோ கூட அப்படி கிடையாது. புயலில் கூட இவ்வளோ தண்ணி வந்தது இல்லை. இந்த மாதிரி எப்போ வந்ததில்லை. இதே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் போயிடும். 22 திறந்துருவாங்க. கொஞ்சம் போயிடும். நம்ம குடும்பம் பண்ணுவோம். கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போயிடுச்சுன்னா இந்த வாட்டி ஒன்றும் முடியாமல் வீடே முழுகி போயிருக்குது. அந்த மாதிரி நல்லமே இருக்குது நம்மளுக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், தேவிப்பட்டினம், கமுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் விட்டு விட்டு கனமழை பெய்தது. இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கிய நிலையில் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.